ஹாய் மக்களே, இந்த சூப்பரான பிரியாணியை வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டு மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் முந்திரி தேவைன்னா போட்டுக்க, இல்லைன்னா அது தேவையில்லை. அது நல்லா வறுந்து வந்ததும் அரிஞ்சு வச்ச வெங்காயம் வந்து நல்லா கீத்திக்கித்தான் அரிஞ்சிக்கங்க நைஸாக. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்கும் போதே நம்ம கொத்தமல்லி புதினாலாம் இஞ்சிலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இதை நல்லா வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி ஒரு 2 தக்காளி போதுமானதாக இருக்கும். தக்காளி வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒயிட் பிரியாணின்றதுனால அது கலர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம தக்காளி வந்து 2 மட்டும் சேர்த்துக்கலாம். அதேமாரி தக்காளியை வந்து ரொம்ப குழைவாக அப்படியே சேர்த்துலாம் வதக்கக்கூடாது. வெங்காயத்தோடு தக்காளி சேராத இருக்கணும். அதை மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வெந்துட்டால் மட்டும் போதும். ஆனால் வந்து அதை வந்து சேர்த்தோ குழச்சியோ நம்ம அதை மாதிரி எதுவுமே பண்ணவே கூடாது. இதுமாதிரி நல்லா வெந்ததும் நம்ம சிக்கனை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தயிர் வந்து கொஞ்சம் தாளாரமாகவே சேர்த்துங்க. அதுலேயே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் போதும். அதையும் நம்ம சேர்த்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு அதன் பிறகு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்து வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு அளவு தண்ணி, ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க. நான் வந்து ஈனுட்டி அரிசி யூஸ் பண்ணுறேன். அந்த அரிசி யூஸ் பண்ண மாட்டோம். 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தவிர்த்திடலாம். அந்த 1/2 கப்பு தண்ணி எதுக்கு சேர்க்குறேன்னா, சாப்பாடு நல்லா இந்த பிரியாணி நல்லா வெந்து சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, நல்லா அருமையாக வந்து வெந்து வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. போட்டு அது ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்த கையோடு என்ன பண்ணால் உப்பு வந்து அப்பயே செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா வந்து காரம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லைனா வந்து ரொம்ப சப்புன்னு போயிடும் பிரியாணி. அதுக்கு தான் சொல்கிறேன். உப்பு வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது சாதம் வந்து பிரியாணி வந்து இதுமாரி தண்ணியும் அந்த பிரியாணியும் சேர்ந்து வர டைமில் நம்ம அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சாப்பாடை வந்து அப்படியே என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து இன்னும் நல்லா வற்றி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நம்ம சாப்பாடை வந்து அப்படியே தம் கொடுத்துட வேண்டியதான். தம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் நான் போட்டு தம் கொடுக்குறேன். சாப்பாடு சூப்பராகவே பொலன்னு வரும். மேலே வெந்து மேலே கீழே வெந்து மேலே வேகாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. சாப்பாடு வந்து ஈவனாக வந்து பிரியாணி வந்து வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற பிரியாணி தான் வந்து காரமே இல்லாத இருக்கும். நமக்கு ஸ்பைஸியாக எதனா வேணும்னா நம்ம சைடிஷ் எதனா செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கள்.